வெல்கம் டு பவுனா சமையல். நான் உங்கள் எஸ்தர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான குழம்பு ரெசிபி தான். டிஃபனுக்கு ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பேனில் வந்துட்டு நான் 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு அரை மூடி தேங்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி கொடுங்க. இப்போ நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதே சூட்டில் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். சிறிதளவு மஞ்சத்தூள், நீங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு கிளறி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து கடாயில் வந்துட்டு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். கடுகு சிறிதளவு, வெந்தயம் சிறிதளவு போட்டிருக்கேன். 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 3 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்கள், நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது தக்காளி சீக்கிரமே வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கின பிறகு நான் வந்து சாம்பார் தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா விழுதை இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம நல்லா மசாலாவை வந்து நம்ம வதக்கி கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணி, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.